பாவத்தை நம்மள இருந்து விலக்கி போட்டு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் இயேசு. அந்த இயேசுவை பின்பற்றுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சரி, இன்னொன்னு நான் சொல்றேன், நாங்க பணத்தை கொடுக்குறோம், நாங்க அவங்களுக்கு உதவிகளை செய்யறோம் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. இயேசுவானவர் விடுதலையை கொடுக்குறாரு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. ரைட்டு, உங்களால முடிஞ்சா நீங்களும் பணத்தை கொடுங்க, நீங்களும் உதவி செய்யுங்க. உங்க மதம்னு சொல்றீங்களே, அதை பத்தி நீங்களும் சொல்லுங்க. நாங்க வேணாம்னு சொல்லலையே, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குதே, சொல்லுங்களேன். நாங்க உதவி செய்யறோங்க, அவங்க மதம் மாத்துறதுக்காக செய்யல. நாங்க எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துல இருந்து அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? இல்லாதவங்க தானே, கஷ்டப்படுறவங்க தானே, அவங்க தானே வாங்கிறோம். உங்களால முடிஞ்சா இவ்வளவு பேச முடியுங்க, கமெண்ட் போட முடியும், நீங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செஞ்சா ரொம்ப நல்லது. இது மத மாற்றம் கிடையாதுங்க, மன மாற்றம். மனசுல ஏற்படுகிற மாற்றம், நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். அதுதான் நான் சொல்ல வரேன். இது மத மாற்றம் கிடையாது. நாங்க சொல்றது உங்களுக்கு சமாதானமா இருந்துச்சு, நிம்மதியா இருந்துச்சுன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார்.